ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிடையே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த ஜாதகரோட தாய் தந்தை விரோதமாக இருக்கிறார்கள். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்க போகிறேன். அதற்கு முன்னால் அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற எனது வீடியோ சேனலில் 950க்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் பார்க்கறதும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் பார்ப்பாங்க. அவர்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே இது இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள் திரையில் வரும். தனிப்பட்ட முறையில் கல்வி, உயர்கல்வி, திருமணம், வேலை வாய்ப்புகள், வெளிநாடு செல்லுதல் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா தெளிவாக கிரக விளக்கத்தோட பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போவாங்க. ஜாதகர் 3/10/1986 இரவு 7 மணி மதுரையில் பிறந்திருக்காங்க. அஸ்தம் 2ஆம் பாதம் நட்சத்திரம். ஜனனகால தசா இருப்பு சந்திர தசையில் 7 வருஷம் 4 மாதம் 26 நாள் அமாவாசை அமைப்பில் பிறந்திருக்காருங்க. இப்போ பாருங்கள், ஜாதகரோட தாய் தந்தை விரோதம் ஏன்? நான் தான் அடிக்கடி வீடியோ போடுறேன்ல, ஒரு ஜாதகத்தில் அவருடைய குணம், சகோதரருடைய குணம், தாய் தந்தையருடைய குணங்கள், அவருக்கும் ஜாதகருக்கும் உள்ளக்கூடிய உறவு முறைகள், தாய் தந்தையருடைய தொழில் அமைப்புகள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே சொல்லலாம் தானே சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஜாதகர் எடுத்த உடனே கேட்ட விஷயம், தாய் தந்தையோட உங்களுக்கு சரியான இணக்கம் இல்லை அப்படின்னு, சுத்தமாகவே பிடிக்காதுங்க அப்படிங்கிற அமைப்பில் சொன்னாருங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா லக்கணம் இவரை குறிக்குதுங்க. செவ்வாய் உச்சமாக இருக்காருங்க. இவர் ஸ்ட்ராங்கான ஆளுங்க. சுக்கிரன் புதன் லக்கணத்தை பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய், அதாவது சனி சம்பந்தப்பட்ட செவ்வாய் லக்கணத்தை பார்த்தாலும் ஒரு அவசர கொடுக்க போல இருந்தாலுமே இந்த சுக்கிரன் புதன் நல்ல கிரகங்கள் லக்கணத்தை தொடர்புறதுனால உள்ள ஒளிஞ்சு தான் இருக்கும் இவருடைய குணங்கள். அப்போ இவர் ஒரு ஓரளவு நல்ல குணமே அப்படின்னா சொல்லிடலாங்க. இப்போ தாயை எடுத்துக்கிடுவோம். 4ஆம் இடம் சந்திரனுங்க. 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. 6ங்கிறதுனால சொல்கிறேனே விரோதம், பகை ஸ்தானம், அது விரோத ஸ்தானம். அமாவாசை வேறு, அதோட ராகுகர்கள் வேறு இருக்காங்க, புரிஞ்சுக்கிறோங்க. 4ஆம் அதிபதி 6ல் போகக்கூடாது. தாய்க்கு நோயோ விரோதமோ இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். நோய் கிடையாதவங்களுக்கு ஜாதகரோட விரோதம். அப்போ இருட்டுக்குள்ளே இருக்காங்க, அமாவாசை இல்லையா, அங்கே கூட அது இருந்தால் பரவாயில்ல. அதில் ராகுகள் இருந்தால் எரியிறத்தையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி, அதாவது அந்த பலனை பெருசாக்குவாங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதியே சந்திரனாக ஆகிறாருங்க. இதில் மேச லக்கணத்துக்கு சந்திரன் தாய்க்கு உள்ள ஒரு மாதாகாரகன், 4ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால தான் இந்த இரட்டிப்பு பலன். அப்புறம் பாருங்க, ராசிக்கு 4ஆம் வீடு பார்க்கலாம்ல. அந்த குரு பகவான் ஓரளவு இருக்கிறாருங்க. ராசிக்கு 4ஆம் அதிபதி 6க்கு வந்திருக்காருங்க. இங்கேயும் பாருங்கள், லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 6ல் வராருங்க. அதனாலங்க தாய் விரோதம்ங்கிறது சொன்னேன். சரி, தந்தையார் எடுத்துக்கிறோம். சூரியன் தாங்க தந்தையார். இப்போ இந்த இடத்த சனி பார்த்து செவ்வாய் பார்க்குறாரா, அவர் குணக்கேடானவர்னு நல்லா தெரியுது. அதுக்கடுத்து சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்காரு. லக்கணத்துக்கு, இந்த மேச லக்கணத்துக்கு ஆகாத ஸ்தானம் 6ஆம் இடமான புதனுடைய வீடு. அங்கே தாய் தந்தை 2 பேருமே இருக்காங்க. அப்படி ஒரு பாயிண்ட் தான். அடுத்து சிம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனியோடைய பார்வையும் இருக்குது. செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்று தொடர்பு பெற்ற சனியோடைய 10ஆம் பார்வையும் இருக்குது. அதே சனியோடு சம்மந்தப்பட்ட செவ்வாயும் 8ஆம் பார்வையை பார்க்குறாருங்க. குரு பார்க்குறதுனால அவர் இருக்காருங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் தாய் தந்தையருடைய அனுகூலங்கள் ஜாதகருக்கு கிடைக்குமா, பரஸ்பரம் அவங்க நல்ல புரிந்த தன்மையோடு இருப்பாங்களா, மதிப்பு மரியாதையோடு இருப்பாங்களான்னா தெளிவாக சொல்லிடலாம், ஒரு ஜாதகத்திலே சொல்லிடலாம். அதனால இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தாய் தந்தையோட விரோதமாக இவர் ஜாதகர் இருக்கிறாருங்கிறது தெளிவான விஷயம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.